நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நேந்திரம் பழம் ஸ்வீட் பஜ்ஜி செஞ்சு காட்ட போகிறோமா. இந்த நேந்திரம் பழம் அதுக்கு முக்கிறதுக்கு மைதா மாவு 1 டம்ளர், குட்டி டம்ளருக்கு 1 ஸ்பூன் மில்க் மேட் ஊற்ற போகிறேன். சுகர் 1 ஸ்பூனு, மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன், உப்பு, தண்ணி கொஞ்சம். மாவை கரைச்சி ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சுகர், உப்பு, மஞ்சத்தூள் கலருக்காக வேண்டி. இது டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் பாலாக இதாக இருக்குன்ட்டு, அந்த மாவு டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காண்டி 1 ஸ்பூன் போடுறேன். மில்க் மேடு கொஞ்சம் ஸ்வீட்டாக மாவு இருக்குன்றதுக்காண்டி. இது கேரளாவில் ஸ்பெஷலாக நல்லா செய்வாங்கம்மா. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு இப்போ மாவை கரைச்சி வச்சுட்டு பழத்தை கட் பண்ண போகிறோம் பாருங்க. ரொம்ப சிம்பிள், குழந்தைகளுக்கு அழகாக செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக நல்லா சாப்பிடுவாங்க, சத்தும் கூட. இப்படி கட் பண்ணிட்டு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ண போகிறேன். 2 பழம் செய்தாலே இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் போடணுன்னா போடலாம். இப்படி போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதே போல் இந்த பழத்தையும் கட் பண்ணி இப்போ இதை முக்கி எண்ணெய் சட்டியில் போட போகிறோம். கடலெண்ணெய் ஊற்ற போகிறோம்மா இந்த நேந்திரம் பழம் பஜ்ஜி சுடுறதுக்கு. இந்த கட் பண்ணி மாவுக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ முக்கி போட போகிறேன். நேந்திரம் பழம் பஜ்ஜி ரொம்ப ஈஸி. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சத்தும் கூட, நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இப்படி முக்கி ஸ்வீட் வச்சு இந்த பழத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. உள்ளேயும் பழம் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் கனிவாக இருக்கணும் பழம், அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா பொங்கி வரும், நல்லாவும் இருக்கும். இது எல்லா நாட்டிலையும் இந்த பழம் கிடைக்கும். கிடைச்சா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுப்பேன். இது கேரளா ஸ்பெஷல். காலை நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. ஸ்கூலுக்கு போக முன்னாடி நல்லா செஞ்சு ஸ்கூலுக்கு லஞ்சு பாக்ஸில் கூட வச்சு விடலாம். இந்த நல்லா முருகி வந்துடுச்சு. இந்த பதத்தில் எடுத்துடணும். எடுத்துட்டா உள்ளே இருக்கிற பழமும் வெந்து நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இதே போல் எல்லாத்தையும் போட்டுடும்.